வணக்கம் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும் தன்னம்பிக்கை கருத்துகள் 2 என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதில் முதல் கருத்து, கற்றறிந்த நற்சான்றோர்கள் எல்லாம் வாழ்க்கைனா எப்படி வாழணும் அப்படின்னு தன்னையே வருத்திக்கிட்டு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்படி இவங்களால் மட்டும் இப்படி வாழ முடிஞ்சது அப்படின்னு நம்ம பேச வைக்கிற அளவுக்கு இருந்திருக்குது. அதை பார்த்தோம் அப்படின்னா பல நேரங்களில் நம்மை அறியாமலேயே நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் வர வைக்கிற அளவுக்கு நாம் அவங்கள கையெடுத்து கும்பிட வைக்கும். அதனால் நாமும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். ராமானுஜர் சோழ நாட்டு வழியாக பக்தி பயணத்தில் போயிட்டுருக்காரு. அவர் தன்னோட குழுவினரோட ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. ராமானுஜரோட வந்த அடியார்களுக்கெல்லாம் தாங்கள் தான் சிறந்த பக்தர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதாவது ராமானுஜரோட பக்தர்களுக்கு தாங்கள் தான் சிறந்த பக்தர்கள் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள எழுந்திருக்குது. அதை அறிய மாட்டாரா ராமானுஜர்? ராமானுஜர் போன அந்த கிராமத்தில் ஒரு பெரிய கூரை வீடு ஒன்று இருந்திருக்குது. அந்த வீட்டில் வெளிப்பக்கம் ஒரு திண்ணை ஒன்று இருந்திருக்குது. அந்த திண்ணையில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு ராமானுஜர் நினைக்கிறாரு. அவர் அந்த திண்ணையில் போய் உட்காந்து ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சதுக்கும் ஒரு காரணம் இருந்திருக்குது. ராமானுஜர் அந்த வீட்டு திண்ணையில் தன்னோட குழுவினரோட உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போது அந்த வீட்டினுடைய சொந்தக்காரரு வெளியில் வராரு. வெளியில் வந்தவர் ராமானுஜரை பார்க்குறாரு. பார்த்தவர் உடனே ராமானுஜரை கீழே விழுந்து வணங்குறாரு. ஒரு அடியவர் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி மரியாதை செய்யணுமோ அப்படி செய்கிறாரு அந்த வீட்டுக்காரரு. அந்த வீட்டுக்காரரு மகானுக்கும் அவரோட வந்த அவருடைய சீடர்களுக்கும் பழங்களையும் பாலும் கொடுத்து உபசரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ராமானுஜர் அந்த வீட்டுக்காரர்கிட்ட, ஐயா உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அந்த வீட்டுக்காரரு உழவு தொழில் செய்கிறவர். அவர் ராமானுஜர்கிட்ட, ஐயா என்னோட பேர் பக்தி உழவன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பெயர் ஆழ்வார்கள் விரும்பக்கூடிய பெயர் மாதிரியே இருக்குதே அப்படின்னு ராமானுஜர் அப்படியே வியந்து போகிறாரு. பக்தி உழவன் அப்படிங்கிற பேர் ஆழ்வார்கள் விரும்பக்கூடிய பெயர். ஆனால் அந்த பெயரை ஒரு உழவு தொழில் செய்கிறவர் வச்சிருக்கிறாரே அப்படின்னு வியந்து போகிறாரு ராமானுஜர். அதுக்கப்புறம் ராமானுஜர், உங்களுடைய மனைவியின் பெயர் என்ன அப்படின்னு அந்த உழவு தொழில் செய்கிறவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த உழவு தொழில் செய்கிறவர், மேரி மாறாத பூமேல் இருப்பாள் அப்படின்னு சொல்கிறாரு. மேரி மாறாத அப்படின்னா மனம் மாறாத அப்படின்னு அர்த்தம். அதை கேட்ட ராமானுஜர், அருமை அருமை, அப்புறம் உங்களுடைய குழந்தைகளெல்லாம் எங்க அப்படின்னு மறுபடியும் வியந்து போய் கேட்குறாரு. அதுக்கு அந்த வீட்டுக்காரரு, அவங்க எல்லாம் வயல்ல இருக்காங்க சுவாமி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ராமானுஜர், நான் உங்களோட குழந்தைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட குழந்தைகளையெல்லாம் வயல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ராமானுஜர் அந்த உழவரை பார்த்து, உங்களுடைய குழந்தைங்க பெயரெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த உழவர், நின்றவன் கிடந்தவன் அமர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ராமானுஜர், இது என்ன பெயர்களெல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க, நின்றவன் கிடந்தவன் அமர்ந்தவன்னு அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அந்த உழவர் சொல்கிறாரு, வேங்கடத்தில் நின்ற கோலத்தில் அருள் தருகிற கடவுள், ஸ்ரீரங்கத்தில் கிடந்த கோலத்தில் அருள் தருகிற கடவுள், ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமர்ந்த கோலத்தில் அருள் தருகிற கடவுள். அந்த கடவுளை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான் சுவாமி நின்றவன் கிடந்தவன் அமர்ந்தவன் அப்படின்னு நான் என்னுடைய பசங்களுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த உழவர். அதை கேட்ட ராமானுஜர் அந்த உழவரை பார்த்து, பக்தி உழவரே, நீங்கள் சிறந்த வைணவ பக்தர். என்றுமே தங்களுடைய குடும்பம் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்க நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் அந்த உழவரை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒரு உழவராக இருந்தாலும் அவரும் நம்மளை மாதிரியே ஒரு சிறந்த பக்தர் தான் அப்படின்னு அதை உணர்ந்த ராமானுஜரோட சீடர்களெல்லாம் அந்த உழவரை பார்த்து அப்படியே வியந்து போயிருக்கிறாங்க. அதனால் நமக்குன்னு என்ன வேலை இருக்குதோ அந்த வேலையை அந்த இறைவன் நமக்கு செய்யறதுக்கு இதுக்கு ஒரு பிராப்தம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு
நாம் நம்முடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இரண்டாவது கருத்து, ஒரு ஊரில் ஒரு சிறந்த ஓவியர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் ஒரு அற்புதமான ஓவியம் ஒன்றை வரைகிறாரு. அந்த ஓவியத்தை பார்த்தவங்க எல்லாருமே என்ன ஒரு அழகான ஓவியம் அப்படின்னு பாராட்டுறாங்க. மற்றவங்கெல்லாம் தன்னை அப்படி பாராட்டும் போது அந்த ஓவியருக்கும் அப்படியே சிரிப்பு வருது. அந்த சிரிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, மற்றவங்க தன்னை பாராட்டுறப்ப தனக்குள்ள அப்படியே ஒரு பெருமையாக இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. அதனால் அவங்களுடைய பாராட்டுதலை அப்படியே ஏற்றுக்கிட்டு சிரிக்கிறாரு. 2 காளை மாடுங்க சண்டை போட்டுட்ருக்கிற மாதிரி இருந்துச்சு அவருடைய ஓவியம். அந்த ஓவியத்தை பார்க்குறப்ப அப்படி ஒரு அழகாக இருந்திருக்குது. அந்த ஓவியர் தான் வரைஞ்ச அந்த அழகான ஓவியத்தை நல்லா சுருட்டி எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாரு. அவரோட வீட்டுக்கு ஓவியத்தை ரசிக்கிறவங்க வந்தால் மட்டும் அந்த ஓவியத்தை எடுத்து காட்டுவார். அதாவது அவருடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு ஓவியத்தின் மேலே ரசனை இருக்குது அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சா அவங்கக்கிட்ட மட்டும் இந்த ஓவியத்தை எடுத்து காட்டுவார். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் அந்த ஓவியர் அந்த ஓவியத்தை வச்சிருக்கிற அலமாரியை சுத்தம் பண்ணுறாரு. அப்போது அவர் வரைஞ்ச அந்த ஓவியத்தை அந்த அலமாரியிலிருந்து வெளியே எடுக்கிறாரு. இந்த ஓவியத்தை வரைஞ்சி எவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஓவியத்தில் கரையான் பிடிச்சிருச்சுன்னா வம்பு அப்படின்னு நினச்ச அவர் அந்த ஓவியத்தை வீட்டு வாசலில் வெளியில் சூரிய ஒளி படுற மாதிரி மாட்டி வைக்கிறாரு. அப்போது அவருடைய வீட்டு வாசல் வழியாக தற்செயலாக அந்த பக்கம் போயிட்டு இருந்த ஒரு ஆடு மேய்க்கிறவர் இவர் வரைஞ்சி மாட்டி வச்சிருக்கிற அந்த ஓவியத்தை பார்க்குறாரு. அந்த ஆடு மேய்க்கிறவர் இவர் மாட்டி வச்சிருக்கிற அந்த ஓவியத்தை பார்த்த உடனே அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆடு மேய்க்கிறவர் தன்னோட ஓவியத்தை பார்த்து சிரிக்கிறத அந்த ஓவியர் பார்த்துட்டாரு. ஒரு ஆடு மேய்க்கிறவர் நம்மோட ஓவியத்தை பார்த்து உடனே சிரிக்கிறாரே, என்ன நம்மளை கிண்டல் செய்கிறாரா அப்படின்னு அந்த ஓவியர் நினச்சிக்கிட்டு அந்த ஆடு மேய்க்கிறவரை பார்த்து, ஓவியத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஓவியத்தை பார்த்தா 2 காளைகள் அப்படியே உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா அப்படின்னு அந்த ஓவியர் அந்த ஆடு மேய்க்கிறவரை பார்த்து கேட்குறாரு. இந்த ஓவியத்தை பார்த்தா உனக்கு காளைகள் மாதிரி தெரியல? எத்தனை பேர் இந்த ஓவியத்தை பார்த்து என்ன பாராட்டியிருக்கிறாங்க தெரியுமா? ஆடு மேய்க்கிற நீ அந்த ஓவியத்தை பார்த்து சிரிக்கிற. அந்த ஓவியத்தை பார்த்தா நிஜமான காளைகள் மாதிரி உனக்கு தெரியல அப்படின்னு மறுபடியும் அந்த ஓவியர் அந்த ஆடு மேய்க்கிறவரை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆடு மேய்க்கிறவர் சொல்கிறாரு, காளைகள் மாதிரி தான் இருக்குது ஆனால் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஓவியர், என்ன ஆனா? அந்த ஓவியத்தில் நீ என்ன குறைய கண்டுபிடிச்ச? அதை நீ எனக்கு முதல்ல சொல்லு அப்படின்னு அந்த ஆடு மேய்க்கிறவரை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆடு மேய்க்கிறவர் சொல்கிறாரு, ஐயா, காளைகள் சண்டை போட்டுக்கும்போது அதனோட கொம்புகளையெல்லாம் முட்டி மோதிக்கிறப்ப மாடுங்க வாழை தன்னோட 2 கால்களுக்கு நடுவில் தான் வச்சுக்கும். ஆனால் உங்களோட ஓவியத்தில், நீங்கள் வரைஞ்சிருக்கிற அந்த ஓவியத்தில் அந்த மாடுங்க 2ம் தங்களோட வாழை மேலே உயரமாக வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. மாடுங்கள்லாம் இப்படி வாழை மேலே உயரமாக வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிற மாதிரி நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. நான் மாடுங்கள்லாம் சண்டை போட்டுக்கும்போது பார்த்துருக்கிறேன், கவனிச்சிருக்கிறேன். மாடுங்க அப்படி சண்டை போட்டுக்கும்போது தன்னுடைய வாழை தன்னோட 2 கால்களுக்கு நடுவில் தான் வச்சுருக்கும். அதை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் உங்களோட ஓவியத்தில் இருக்கிற அந்த மாடுங்க 2மே தங்களுடைய வாழை மேலே உயர்த்தி தான் வச்சுருக்குது. அதனால தான் நீங்கள் வரைஞ்ச அந்த ஓவியத்தை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு அந்த ஆடு மேய்க்கிறவர் ஓவியரை பார்த்து சொல்கிறாரு. படிப்பறிவை விட பட்டறிவு சில இடங்களில் முந்திக்கிறது இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு அந்த ஓவியர் நினச்சிக்கிறாரு. அதனால் நமக்கு எவ்வளவுதான் விவரம் தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு தெரியலாம். அதனால் நாம் அதை ஏற்றுக்கிறது தான் அழகே. நம்மளை மீறி இன்னொருத்தருக்கெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாமெல்லாம் எத்தனை புத்தகம் படிச்சிருக்கோம், எவ்வளோ பேரோட பழகி இருக்கிறோம், நமக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது அப்படிங்கிற இந்த மாதிரி எண்ணமெல்லாம் நமக்கு வரவே கூடாது. அப்படி வருது அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு. சில இடங்களிலெல்லாம் எவ்வளவோ தீர்க்க முடியாத விஷயங்களையெல்லாம் இவங்க போய் எப்படி இந்த விஷயத்தை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க தான்
தீர்த்து வச்சிருக்காங்க. அதைத்தான் நம்முடைய பெரியவங்க சில இடங்களில் படிப்பறிவை விட பட்டறிவு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தான் அப்படின்னு நினைக்கிறது நல்லதாக இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. அதனால் யாருக்கிட்ட இருந்தும் நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்குது, நல்ல ஆலோசனைகள் கிடைக்குது அப்படின்னா அதை நாம் ஏற்றுக்கிறது தான் ஒரு பெரிய பேரழகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.